விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருந்தார். அந்த பிரபாகரன் அவர்களை விஜயின் கட்சி என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவர் விஜய் கட்சியா என்றதை நாங்கள் ஆராய வேண்டும். கதைச்சதை என்று சொல்லியும் உலகம் போற்றும் ஒரு மாவீரன் என்று சொல்லியும் உலகம் என்னுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களை விட தமிழ்நாட்டிலே தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவு மேலோங்கி நின்ற காலம் கேட்டிருந்தார். நாங்கள் தமிழர்கள் நாரதரின் கலகம் நல்லதிலேயே முடியும் என்ற பெரியங்களும் அங்கே இருந்தது. அவர் ஒரு விஜயன் சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருந்தார். எல்லாருடைய ஏன் டெல்லிக்கு விஜய் அழைத்திருந்தார்? இந்த தீர்ந்த ஒரு அரசாங்கம் உணர்ந்து கொண்டு பாதுகாப்பு வழங்க முடியாது. ஒரு நடிகரை அல்ல, ஒரு அரசியல் தலைவனை பார்ப்பதற்கு சென்று மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 96% வெற்றி மேடைக்கு அழைத்து சென்ற வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைக்கு நாங்கள் எந்த காணொலிக்குள்ள போக போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு புதுவிதமான அயல் நாட்டு அரசியல் என்று கூடி சொல்லலாம். இந்த அயல் நாட்டு அரசியல் என்ன விதமான அரசியல் என்று சொல்லி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எனக்கு நிறைய நாள் கூடிய என்னுடைய உறவுகள் அயல் நாட்டு அரசியல், அதாவது சுருக்கமா சொல்ல போனால் அண்ணன் சீமான், எங்களுடைய இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றியான நிறைய அரசியல் சம்பந்தமான ஆய்வுகளையும் அல்லது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு குதிக்க போகிற என்ற ஆய்வுகளையும் எங்களுடைய மக்களுக்கு விரிவாக எடுத்து கூறுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை பல நாள்களாக வைத்திருந்தார்கள். அப்படி இருந்தும் எங்களுடைய முக்கியமாக நாங்கள் எங்களுடைய அரசியல்களை பார்க்க வேண்டிய நிலை இருந்தபடியாலே நாங்கள் அதுகளுக்கு செல்வதை நாங்கள் அதை கடந்து சென்றிருந்தோம். தற்போது பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே காத்திருக்கின்றது. அதை நாங்கள் இந்த காணொலியாக தர இருக்கின்றோம். தொடர்ச்சியாக ரெஜிபிளாக் யூடியூப் சேனலுக்கும் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்தறிங்கள். இப்போ வாருங்கள், காணொலிக்குள் போகலாம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகின்ற காணொலி எப்படியாக அமைய போகுது பொறுத்திருந்து பாருங்கள். நேற்றைய நாளிலே, அதாவது விஜயுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு நபர், இதிலே நான் விஜயை சாரண்டோ அல்லது எவரோண்டோ அவரை நான் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்களுக்குடைய ஒரு தொப்புள் கொடி உறவு, அவ்வளவுதான். தற்போது அவர் ஒரு அரசியல் கட்சியை துவங்கி இருக்கின்றார். அவரை ஒரு அரசியல்வாதியாகவே இந்த இடத்தில் நாங்கள் கருத விரும்புகின்றோம். அதற்காக நாங்கள் ஒரு சிலர்களிடம் மன்னிப்பும் கேட்டு நிற்கின்றோம். விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருந்தார். அந்த அரசியல் கட்சி பெருமளவிலே வெற்றி வாய்ப்பை தேடி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் நேற்றைய நாளிலே ஒரு துரிதவசமான ஒரு சம்பவம் விஜயுடைய ஒரு கட்சி ஆதரவாளர்கள் கிட்ட இருந்து வெளியாகி இருந்தது. அதாவது சொல்ல போன சொன்னால், நாங்கள் ஆசிக்கும் பூசிக்கும் நாங்கள் வழிபடும் எங்களுடைய குலதெய்வமான எங்களுடைய மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை அவர் அதாவது பெரிய ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். அதாவது புறநோக்கி முதுகிலே சுட்டவன் தான் பிரபாகரன், அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு தேவையில்லாத அர்த்தமற்ற அரசியல் பேச்சுக்களை அந்த இடத்திலே பேசியிருந்தார். நாங்கள் எங்களுடைய தொப்புக்கொடு, அதாவது இலங்கையிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே வாழுகிற முக்கியமாக தலைவர்களை விரும்புகின்ற, ஒரு தன்மானத்தை விரும்புகின்ற அல்லது சுய ஆட்சிகளை விரும்புகின்ற எந்த பகுதியில இருக்கிற மக்களும் தலைவர் பிரபாகரனை விரும்பியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, ஏன் நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய, அதாவது இலங்கையிலே தமிழர் தாயகத்தை விட தமிழ்நாட்டிலே தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவு மேலோங்கி நின்ற காலங்களும் அங்கே இருந்தது. அவர் ஒரு விஜயின் கட்சி என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவர் விஜய் கட்சியா என்றதை நாங்கள் ஆராய வேண்டும். அதைவிட நேற்றைய நாளிலே அந்த கட்சியினுடைய தலைமையினிடத்தில் இருந்து வந்த செய்திகள் எப்படியாக இருந்தால், அவரை அடிப்படை கட்சி உறுப்பினர் உரிமையில இருந்தே அவரை தூக்கிவிட்டதாகவும், உடனடியாக அந்த தவறு பேசின பேச்சுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது விஜயுடைய கட்சி தலைமையகத்தில் இருந்து.
ஆனால் உடனடியாக அவர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி, அதாவது மணித்தியால இடைவெளிக்கு பிறகு என்ன செய்திருந்தார் சொன்னால், அவர் ஒரு தான் கதைச்சது பிழை என்று சொல்லியும், உலகம் போற்றும் ஒரு மாவீரன் என்று சொல்லியும், உலகம் போற்றும் மாவீரனை தான் கொச்சப்படுத்தியது அதாவது வரலாற்று பிழை என்றும் அவர் ஒத்துக்கொண்டிருந்தார். மன்னிப்பும் கேட்டிருந்தார். நாங்கள் தமிழர்கள் வாழ வைப்பவர்கள், மன்னிப்பவர்கள், மறப்பவர்கள், எல்லாத்தையும் அல்ல, மறப்பவர்கள் மன்னிப்பவர்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர் செய்ததையும் அவர் கூறியதையும் நாங்கள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, நேற்றைய நாளிலே அதாவது டிவிகேனுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருந்தது. எல்லாருடைய ஒரு பெரிய ஒரு கேள்வி, சிபிஐ ஏன் டெல்லிக்கு விஜயை அழைத்திருந்தது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், விஜய்க்கு அதாவது இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்தது என்று சொல்லி சொன்னால், அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சிபிஐ விஜயை விசாரணை செய்வதாக இருந்திருந்தால் பெரிய ஒரு கூட்டம் அந்த இடத்திலே உருவாகியிருக்கும். இந்த காலகட்ட பகுதியில் விஜய்க்கு ஆதரவாக எங்கே கூட்டங்கள் சேர்கிறதோ அது ஒரு பெரிய ஒரு விதியாக, ஒரு விருட்சமாக, ஒரு பெரிய ஒரு வெற்றியாக வந்து முடியும் விஜய் அவர்களுக்கு. அதை இந்த திமுக அரசாங்கம் உணர்ந்து கொண்டு டில்லியில இருக்கிற சிபிஐ வந்து கேட்குது அவரை, என்ன வகையாக இருந்தால் இங்கே நாங்கள் விஜயை இந்த இடத்திலே வச்சு, அதாவது தமிழ்நாட்டிலே விசாரிப்போம், ஆனால் அவருக்குரிய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிபிஐ வந்து கேட்குது. ஒரு கட்டத்திலே வந்து இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இல்லை எங்களாலே பாதுகாப்பு வழங்க முடியாது, சில நேரம் இந்த காரூர் பிரச்சனைய மாதிரி முடிந்துவிடும், தயவு செய்து நீங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் டில்லியில எடுத்து விஜயை விசாரிங்கள் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். இந்த இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம், அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, நாரதரின் கலகம் நல்லதிலேயே முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது. அது இந்த தற்போது இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். அது எப்படியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட டில்லியிலேயே வந்து கிட்டத்தட்ட, அதாவது நான் சுவராக சொல்ல முடியாது, 246 இல்லை 266 நாடுகளுடைய தூதுவரகம் அங்கே இருக்கிறது, அங்கே டில்லியில இருக்கிறது. அப்ப இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைய செய்திகள் உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஊடகங்கள் ஊடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது எப்படியாக இருந்தால் விஜய்க்கு, அதாவது எங்களுடைய மோடி அவர்களை விட பாதுகாப்பு இன்று டில்லியிலே பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விஷயம். அதை விட விஜயுடைய பாதுகாப்பு 100க்கு 100% அது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே விஜய் அந்த இடத்துக்கு அழைத்ததாக அங்கிருக்கும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை விட இன்னும் ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியது ஒரு விஜய் ஒரு தமிழனாக நாங்கள் அந்த இடத்திலே பார்க்கின்றோம். தமிழனா என்று சொல்ல எங்களுக்கும் நாங்களும் ஒரு நெஞ்ச நிமித்தி கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கிறது. சில பேர் இப்ப இந்த இடத்திலே எங்களையும் குறை கூறுவார்கள், உங்களுடைய தமிழீழத்தை தமிழக அதாவது இலங்கையில் தமிழர் தாயகத்தை சேர்ந்த எங்களுடைய தேசிய தலைவரை விமர்சித்தவனுக்காக நீங்கள் வக்காலத்து பண்றீங்க. அது ஒரு புறம் இருக்க, அது வக்காலத்து மேல ஒன்றுமே இல்லை. அவருக்குரிய தகுந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்குரிய தண்டனை வழங்கப்பட்டு அவரை அந்த கட்சியில இருந்து அடிப்படை உரிமை எல்லாமே எடுக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆளாக கொண்டே விடப்பட்டிருக்கிறது. அதில் அந்த கதையை நாங்கள் ஒருபுறம் வைத்திருப்போம். அதை விட இன்றைக்கு 266 அல்லது 246 நாடுகளின் தூதுவரங்கள் டில்லியிலே அங்கே மேடை போட்டு காத்திருந்தார்கள் விஜயுடைய வருகையை எதிர்பார்த்து. அப்ப இன்றைக்கு ஒரு நோமலாக நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் கதைப்போம், ஒரு அரசியல் ஆய்வுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமானால், விஜய் என்றது யார்? இன்றைக்கு தமிழ் தெரிந்தவனோட இன்றைக்கு மகாராஷ்டிராவா இருக்கட்டும், வெவ்வேறு இந்தியாவில இருக்கின்ற வேற அதாவது வேற மாவட்டங்கள் என்று சொல்லலாம், அல்லது வேற பிரதேசங்களில் இருக்கின்ற தூதுவரங்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னு சொன்னா, விஜய் என்றது யார், விஜய்க்கு ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்றதெல்லாம் பார்க்கிறார்கள். அதை விட உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஒரு விடயம் எதுவாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அதாவது முஸ்லிம்கள் வந்து இன்னைக்கு மக்காவுக்கு போய்த்தான் கன பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். அதை விட இந்து சமய மக்கள் அங்கே ராமேஸ்வரம், காசி அந்த இடத்துக்கு போய்த்தான் இறந்திருக்கிறார்கள். ஒரு நடிகரை அல்ல, ஒரு அரசியல் தலைவனை பார்ப்பதற்கு சென்று மக்கள் இறந்திருக்கிறார்கள். சரித்திரத்திலே, உலக வரலாற்றிலே இதுதான் முதல் தடவையாக இருந்தது. விஜய், அதாவது டிவிகே உடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களை பார்ப்பதற்கு சென்ற மக்கள் நெரிசலிலே
இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் இது ஒரு பெரிய ஒரு அரசியல் வெற்றியாகவும் உலகம் எங்கும் இருக்கின்ற தூதுகர அதாவது 246 நாடுகளுடைய தூதுகரங்களும் இன்றைய முகநூல் செய்திகளாக, அதாவது தமிழ்நாட்டிலே டிவிகே என்ற ஒரு கட்சி தலைவர் அதாவது விஜய் அவரை சிபிசிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. என்னத்திற்காக விசாரணைக்கு அழைத்தார்கள் என்றது தங்களுடைய ஒவ்வொரு அந்த 246 நாட்டினுடைய முகநூல் செய்திகளாக இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றது. இறுதியில் விஜய் வெற்றியுடன் திரும்பி இருக்கின்றார். அதையும் நாங்கள் நாளைய இந்த அரசியல் ஆய்விலே தெரிவிப்போம். இவ்வளவு நேரம் எங்களுடைய இந்த அதாவது சுருக்கமா சொல்ல போனால் இந்த சிபிசிஐடியுடைய விசாரணை விஜயை இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 96% வெற்றி மேடைக்கு அழைத்து சென்றிருப்பது அரசியல் ஆய்வாளர்கள் கூறி வருகிறார்கள். இதைத்தான் நாங்கள் நாளையும் கூற இருக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் நண்புடன் உங்கள் RK ரஜி. நன்றி, வணக்கம்.